Hello friends, இன்னைக்கு வீடியோல நம்ம அடுத்த ஆர்டிகல் பார்க்க போறோம். Discrimination on ground of religion. ரிலீஜியனை வந்து குற்றம் சொல்லி நீ இந்த ரிலீஜியன்லேருந்து வந்திருக்க, ஸோ நீ இதுக்கு தகுதியானவன் இல்லை, நீ இந்த கேஸ்ட்லேருந்து வந்திருக்க, நீ இந்த இதுக்கு தகுதியானவன் இல்லை, உன்னோட பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஸோ நீ இந்த இடத்துக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிமினேட் பண்ணிட்டு நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டிஸ்கிரிமினேஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி தான் ஆர்டிகல் 15ங்கிறது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னா ஒரு பர்டிகுலர் பர்சனை வந்து ரிலீஜியனை சொல்லியோ ரேஸ்னா இனம்னு சொல்லுவாங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ரேஸு, கேஸ்ட்டு, செக்ஸ், இது வந்து செக்ஸு, மேல் ஃபீமேல் அந்த டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. பிளேஸ் ஆஃப் பர்த்து வந்து பர்டிகுலர் இந்த என்ன சொல்கிறது ஸ்லம் ஏரியாவில் நீ டெவலப் ஆகி வந்திருக்க, அதனால் வந்து நீ வந்து இதுக்கு தகுதியானவன் இல்லை, அந்த மாதிரி வந்து எந்த ஒரு பேசிஸ்லையுமே ஒரு பர்சனை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு ஒரு ஷாப்பு, பொது பப்ளிக் ஷாப் இருக்கும்ல, கடை, நார்மலாக ஒரு கடை, அந்த கடையவோ இல்லை பப்ளிக் ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டலு, வெல்லு, டேங்க்கு, வெல்னா கிணறு, டேங்க்னா அந்த தண்ணி எடுக்கிறதுக்கு காமனாக வந்து தண்ணி குடிக்கிற இது வச்சுருப்பாங்கல்ல, சின்டெக்ஸ் டேங்க்கு, அந்த டேங்க்கை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கக்கூடாது. என்ன டிஸ்கிரிமினேட்டே பண்ணக்கூடாதுன்னு ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி அவங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்ஸ் கிடையாது. எல்லாரும் ஈக்குவல், ஆல் ஆர் ஈக்குவல், யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் செக்ஷன் 15 சப்செக்ஷன் 1, இது செக்ஷன் 15 சப்செக்ஷன் 2. ரிலிஜியன் பேசிஸ், கேஸ்ட் பேசிஸ், எந்த பேசிஸ்லையும் டிஸ்கிரிமினேஷன் பண்ணக்கூடாது. பட் எக்ஸப்ஷன் இருக்குது. சில கேஸில் வந்து நம்ம வந்து எக்ஸப்ஷன் கொடுக்கலாம். என்னென்னா உமன் அண்ட் சில்ட்ரன். இப்போ சில இடத்துல சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு வந்து உமன் மட்டும்தான் வரணும், மென் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் தான் எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, மேல் ஃபீமேலும் பிரிக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு இந்த இடத்துக்கு உமன் மட்டும் வரலாம் அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சில இடத்துக்கு உமன் மட்டும் தான் வரலான்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து இந்த எக்ஸெப்ஷனுக்குள்ளே இருந்துச்சுன்னா உமன் மட்டும் வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்குது. அந்த கேஸில் மென் போய் ஆர்கியூ பண்ணக்கூடாது. அதே மாதிரி சில கேஸஸில் ஒன்லி சில்ட்ரன்ஸ் ஆர் பெர்மிட்டட்னு சொன்னால் அந்த இடத்துல போய் நான் சண்டை போடாது, அது என்ன சில்ட்ரன் மட்டும் பெர்மிட்டட், நானும் வருவேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா அது செக்ஷன் 15 சப்செக்ஷன் 4ல் வந்து எக்ஸெப்ஷனாக சொல்லிட்டாங்க. இந்த சில கேஸஸில் உமன் அண்ட் சில்ட்ரனுக்கு ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த கேஸில் நம்ம அதை மீறக்கூடாது. நெக்ஸ்ட்டு அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் கிளாஸஸ் ஆஃப் சிச்சுவேஷன்னு சொல்லி வந்து சில கிளாஸஸ் ஆஃப் பீப்புளை வந்து கவர்மெண்ட் பிரிச்சிருக்காங்க. அந்த பர்டிகுலர் கிளாஸஸ் ஆஃப் சிட்டிசன்ஸுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள அட்வான்ஸ்மெண்ட், அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காண்டி அவங்களுக்குன்னு சொல்லி சில சலுகைகள் கொடுத்தோன்னா அந்த சலுகைகள்கிட்ட போய் நம்ம மித்த பர்சன்ஸ் கேட்கக்கூடாது. அது என்ன அவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, அதான் எல்லோரும் ஈக்குவல்னு சொல்கிறீங்களா, அப்போ எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி கேட்கக்கூடாது. எக்ஸெப்ஷனில் சொல்லிட்டாங்க அவங்கள டெவலப் பண்ணுறதுக்காண்டி தான் சில விஷயங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு மட்டும்தான், ஏன்னா அது எக்ஸெப்ஷனில் சொல்லப்பட்டுருச்சு. அதே மாதிரி ஷெட்யூல்டு கேஸ்ட்டு, ஷெட்யூல்டு ட்ரைபுக்கு ஏதாச்சும் ஸ்பெஷல் ப்ரொவிஷன், ஸ்பெஷல் வாய்ப்புகள் கொடுத்தோன்னா அதை வந்து மித்த பர்சன்ஸ் கேட்குறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது அவங்களுக்கான ஒரு பொசிஷனோ போஸ்ட்டோ ஏதோ ஒன்று. இதுதான் ஆர்டிகல் 15. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 16. பார்த்தது வந்து ரிலீஜியஸ் க்ரைட்டீரியாவில் பார்த்தோம். இப்போ பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட் ஓப்பன் டு ஆல்னு சொல்லி ஒரு எம்ப்ளாய்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஓப்பன் டு ஆல் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து எல்லா சிட்டிசனுமே ஈக்குவல். ஒரு சிட்டிசனுக்கு மட்டும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸு, மீதி சிட்டிசனுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இருக்கவே கூடாது. அதுதான் ஆர்டிகல் நம்பர் 16. அதுலேயும் ஆனால் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது. எல்லா கேசஸ்லையும் எல்லா சிட்டிசனும் ஈக்குவல் கிடையாது. ஃபஸ்ட்டு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஸ்டாட்யூட்லேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, பார்லிமெண்ட்லேயே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒரு சில பொசிஷன் வந்து ஒரு சில லொக்காலிட்டியை சேர்ந்த பர்சனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி சொல்லி பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா, அதை ஸ்டாட்யூட்டாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸில் அந்த ஸ்பெஷல் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பர்டிகுலர் குரூப் ஆஃப் பர்சனுக்கு மட்டும்தானே தவிர எல்லாருக்கும் போய் அதை கேட்க முடியாது. இது ஃபஸ்ட் எக்ஸெப்ஷன். செகண்ட் எக்ஸெப்ஷன் வந்து பேக்வேர்டு கிளாஸஸ். ஒரு ரிசர்வேஷன் சொல்லியிருப்பாங்க, இது ஒரு 10 சீட்டு ஒரு கம்பெனிக்கு வந்து அலாட் பண்ணியிருக்காங்கன்னா அதில் 2 சீட்டு கண்டிப்பாக பேக்வேர்டு கிளாஸுக்கு தான் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கேஸில் போய் நம்ம கேட்கக்கூடாது. அவங்களுக்கு மட்டும் எதுக்கு வந்து அலாட் பண்ணுறீங்க, எல்லாம் ஈக்குவல் தானே அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடாது. ஏன்னா அதுவும் ஒரு எக்ஸெப்ஷனில் சொல்லிட்டாங்க, பேக்வேர்டு கிளாஸஸ்காண்டியே ரிசர்வ் பண்ணியிருக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டதுனால அந்த கேஸில் நம்ம அதை கேட்க முடியாது. நெக்ஸ்ட்டு பர்டிகுலர் ஆஃபீஸ் ஷுட் பி ஹெல்டு ஒன்லி பை அ பர்டிகுலர் பர்சன். இந்த ஆஃபீஸ் வந்து இந்த பர்சன் தான் வந்து இருக்கணும். எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு ஃபாரஸ்ட்னு எடுத்துப்போம். ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்னால் அந்த ஃபாரஸ்ட்டை பற்றி வந்து தெரிஞ்சவன் தான் வந்து அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஆக முடியும். அந்த கேஸில் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இல்லாத ஒருத்தன் போய் என்னால் வந்து என்ன சொல்கிறது
ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸராக இல்லாத ஒரு பர்சன் வந்து நான் ஏன் அந்த பொசிஷனுக்கு வரக்கூடாது, எல்லோரும் ஈக்குவல் இல்லை, நானும் அதுக்கு எலிஜிபிள் தான் அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடாது. ஏன்னா என்ன சொல்லிட்டாங்க, பர்டிகுலர் ஆஃபீஸ், இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த பர்பஸ்க்காண்டி இருக்கிற ஆஃபீஸ் வந்து ஒரு பர்டிகுலரான ஒரு பர்சனால் மட்டும்தான் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்க முடியும். அதனால இது ஒரு எக்ஸெப்ஷன். இந்த கேஸ்லேயும் வந்து ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒத்து வராது. தட்ஸ் ஆல். இதோட நமக்கு ஆர்டிகல் 16 முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னது, ஆர்டிகல் 17, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி அண்ட் இட்ஸ் ப்ராக்டிசஸ். அன்டச்சபிலிட்டி அப்படின்னா என்னென்னா தீண்டாமை. எல்லாருமே தமிழில் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க. இந்த அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதிக்காரனை தொடக்கூடாது, இல்லை மேல் ஜாதிக்காரன் கீழ் ஜாதி கூட சேர்ந்து உட்காந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி வந்து ரொம்ப நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. அந்த அன்டச்சபிலிட்டியை அபாலிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் 17. இதில் முக்கியமான பாயிண்ட் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இது கிளியராக உங்களுக்கு புரியலைன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லிடுறேன். லிங்கா படம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ரஜினி படம். அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஏற்படும். டேம் கட்டுறப்போ ஒரு சின்ன ப்ராப்ளம் ஏற்படும். என்ன ப்ராப்ளம், சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப வேற ஒரு ஜாதிக்காரங்க வந்து அந்த ஜாதிக்கார பையன்ட்ட போய் கேட்பாங்க, நீ என்ன இந்த ஜாதிக்காரன் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க, நமக்கு அது எவ்வளோ ஒரு கௌரவ குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படும். அந்த ப்ராப்ளமுக்கு பேர் தான் அன்டச்சபிலிட்டி. இந்த அன்டச்சபிலிட்டி அபாலிஷ் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஆர்டிக்கல் தான் ஆர்டிக்கல் நம்பர் 17. தட்ஸ் ஆல். இதோட நமக்கு ஆர்டிக்கல் 17 வரைக்கும் முடியுது. அடுத்த வீடியோவில் ஆர்டிக்கல் 18 பார்ப்போம். ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.